ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் ப்ரொஃபஷனலுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த லொக்கேஷன், சேலரி பேக்கேஜு, ஒர்க் நேச்சர், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் தான். இப்போது பிஃபார்மசி, எம்ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸுக்கு இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஒரு இன்டர்வியூ அப்டேட் தான் ஃபார் எம்ஃபார்ம், பிஃபார்ம் ஆர் எம்எஸ்சி இன் ப்ரொடக்ஷன் QA QC அட் மேக்லியாட்ஸ் ஃபார்மா. ஓகே, ஸோ இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மேக்லியாட்ஸ் இன்டர்வியூ ஃபார் எம்ஃபார்ம், பிஃபார்ம், எம்எஸ்சி QA QC டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ் லிமிடெட், அதாவது மேக்லியாட்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் Limited is one of the fastest growing pharmaceutical company. We have strong presence in various therapeutics segment. It has headquartered in Mumbai. So headquarters வந்து மும்பையில் இருக்குது, நிறைய branches இருக்குது. With its R&D center located in Mumbai and plants at Sarigam, Dahej, Daman, Sikkim, Badi, Indore and Palghar with one upcoming manufacturing sites at Jammu. ஸோ ஜம்மு அதில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சைட் வர இருக்குது. ப்ரொடக்ஷன், ஸோ ஆன்காலஜி, சாலிட் ஓரல் ப்ரிப்ரேஷன் ஆன்காலஜியில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்தூரில் வந்து நமக்கு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸர், குவாலிஃபிகேஷன் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன் கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங்கு, கேப்சூல் ஃபில்லிங்கு, ட்ரை சிரப்பு, லிக்யூடு, பேக்கிங், ப்ரைமரி அண்ட் செகண்டரி பல்க்கு, இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஏ ஆர் ஆப்ரேட்டர், குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம், ஐடிஇ ஆர் டிப்ளமா இன்ஜினியரிங் இருக்கணுமா. எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங், கேப்சூல் ஃபில்லிங், ட்ரை சிரப்பு, லிக்யூட் அண்ட் பேக்கிங், ப்ரைமரி அண்ட் செகண்டரி பல்க், இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த பொசிஷன் எடுப்பாங்க. அடுத்த ப்ரொடக்ஷன் சாலிட் ஓரலில் வந்து இந்தூர் ஆர் சாரிகிராமில் வந்து லொக்கேஷன், ஒர்க் லொக்கேஷன். சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸர், இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் இருக்கணும். 2 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங்கு, கேப்சூல் ஃபில்லிங்கு, ட்ரை சிரப்பு, லிக்யூட் அண்ட் பேக்கிங், ப்ரைமரி அண்ட் செகண்டரி பல்க், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஏஆர் ஆப்ரேட்டரில் வந்து டிஃபார்ம் ஆர் ஐடிஐ ஆர் டிப்ளமா இன்ஜினியரிங், எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 years. அதில் வந்து எதுலலாம்னா கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங், கேப்சூல் ஃபில்லிங், ட்ரை சிரப்பு, லிக்யூட் அண்ட் பேக்கிங், ப்ரைமரி அண்ட் செகண்டரி பல்க், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து 2 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுக்கிறாங்க. ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல் சாலிட் ஓரல் ஆன்காலஜியில் வந்து இந்தூரில் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷனா எம்எஸ்சி ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், எக்ஸ்பீரியன்ஸ் 8 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஃப்ஜி, ஆர்எம், பிஎம், கியூஎம்எஸ், மைக்ரோ, ஸ்டெபிலிட்டி, குட் லெபார்ட்டரி ப்ராக்டிஸ், அப்படி ஏஎம்டி, ஏஎம்வி ட்ரைனிங், இந்த ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எஃப்சி, ஆர்எம், பிஎம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கியூஎம்எஸ், மைக்ரோ, ஸ்டெபிலிட்டி, ஜிஎல்பி, ஏஎம்டி, ஏஎம்வி அண்ட் ட்ரைனிங்கில் வந்து. அடுத்து குவாலிஃபிகேஷன் சால்ட் ஓரலுக்கு சேம் தான். இந்தூர் சாரிகிராமில் தான் வந்து, இந்தூர் ஆர் சாரிகிராமில் தான் வந்து ஒர்க் லொக்கேஷன் இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து சேம் குவாலிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, எம்எஸ்சி ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி 8 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபீல்டு தான் சரியா, மைக்ரோ, ஸ்டெபிலிட்டி, ஜிஎல்பி, எஃப்ஜி, ஆர்எம், பிஎம், கியூஎம்எஸ், ஏஎம்டி, ஏஎம்வி ட்ரைனிங். அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் ஆர் எம்எஸ்சி, 2 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. ஒர்க் லொக்கேஷன் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குவாலிட்டி அசூரன்ஸ், சாலிட் ஓரல் ஆன்காலஜி ஆர் ஜென்ரல், இந்தூரில் பிஃபார்ம் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், 8 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐபிக்யூஏ, ஸ்டெபிலிட்டி, ஏக்யூஏ, குவாலிஃபிகேஷன், வேலிடேஷன், டாக்குமெண்டேஷன், சிபிவி, ட்ரைனிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸருக்கு வந்து பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம், 2 to 6 years of experience in IPQA, stability, AQA, qualification, validation, documentation, CPV, training and complaints. அடுத்து QA or API, அதாவது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா. டெஹஜ் ஜாப் லொக்கேஷன்,
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் இதில் வந்து எம்எஸ்சி ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் 2 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, இன்டூ ஐபிக்யூஏ ஆர் கியூஎம்எஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் இதில் 2 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி QCAPIயில் வந்து டெபாச்சில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து எம்எஸ்சி ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷனில் 2 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்பிஎல்சி, ஜிசி, ஆர்எம், வெட்லேப் இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷன் ஃபெர்மெண்டேஷனில் வந்து டெஹெச்சில் வந்து சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஆஃபீஸர் போஸ்ட்டு பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி இல்லை பிஇ ஆர் பிடெக் பயோடெக்னாலஜி 2 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபெர்மெண்டேஷன். ப்ளீஸ் வாக் இன் வித் யுவர் அப்டேட்டட் கரிக்குலம் வித் ஏ லாஸ்ட் 3 months சேலரி ஸ்லிப் ஆர் சிடிசி பிரேக்கப் அண்ட் ஆதார் கார்டு. டேட் அண்ட் டைம் எப்போனா 10th March. நமக்கு ஏற்கனவே 10th March அப்படிங்கும்போது அது டேட் இன்னைக்கு தான் 2024 இந்த அகாடமிக் இயர் தான். ஓகே, 9 to மார்னிங் 9 AM அப்ராக்சிமேட்லி ஈவினிங் ஒரு 5 PM வரைக்கும் இருக்கும். 9 AM ஆன்வர்ட்ஸ் போட்டிருக்காங்க. வெனு எங்கன்னா தி ஃபர்ம் ரெசிடென்சி நியர் சுபாஷ் பிரிட்ஜ் கார்னர், ஆர்டிஓ சர்க்கிள், அகமதாபாத், குஜராத். இதுதான் வந்து ஒர்க் லொக்கேஷன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.